தூய்மையான சந்திர வம்சத்தை பற்றி கேளுங்கள் என்று ஆரம்பித்து சந்திர வம்சத்தை பற்றி பரீட்சித்த மன்னருக்கு எடுத்து கூறினார் சுக மகரிஷி. அந்த வம்சத்திலே தலை சிறந்த அரசர்கள் பலர் உருவானார்கள். முதலிலே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தொப்புளிலே இருந்து ஒரு தாமரை மலர் தோன்றியது. அதிலே பிரம்மதேவர் தோன்றினார். பிரம்மதேவருடைய குமாரர் அத்ரி என்பவர் ஆவார். அவர் தன்னுடைய தந்தைக்கே சமமானவர். அவருடைய கண்களிலே இருந்து பெருகிய ஆனந்த கண்ணீரிலே இருந்து சோம எனப்படும் சந்திரதேவர் தோன்றினார். அவருடைய கிரணங்கள், சந்திரனுடைய கிரணங்கள் மிக மிக இனிமையானவை, அமுதத்துக்கு சமமாக போஷித்து அருள்பவை. அவர் சகல உலகங்களையும் ஜெயித்து ராஜசூய யாகம் செய்தவர். ஆனாலும் ஓர் அடாத செயலை செய்தவர். ப்ரஹஸ்பதியின் மனைவியை கவர்ந்தவர். தேவர்களின் குரு ஆச்சாரியர் ப்ரஹஸ்பதி. அவருடைய மனைவி தாரை. தாரையிடம் மோகித்து போய் சந்திரன் அவரை பலவந்தமாக தன்னுடன் இழுத்து கொண்டு கூட்டிக் கொண்டு சென்று விட்டார். ப்ரஹஸ்பதி பகவான் சந்திரனிடம் ஓடோடி வந்து, இப்படிப்பட்ட அடாத செயலை செய்யாதீர்கள், என்னுடைய மனைவியாகிய தாரையை என்னிடமே திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார். ஆனால் அவர் கூறியதை சந்திரன் சிறிதும் மதிக்கவில்லை. தாரையை திருப்பி கொடுக்கவில்லை. தேவர்களுக்கு எப்படி ப்ரஹஸ்பதி குருவோ அதை போலவே அசுரர்களுக்கு சுக்கராச்சாரியார் குரு. இதனால் சுக்கராச்சாரியருக்கு ப்ரஹஸ்பதியின் இடத்திலே ஏற்கனவே விரோத மனப்பான்மை இருந்தது. அதனால் அவர் சுக்கராச்சாரியார் சந்திரன் அடாத செயலை செய்திருந்த போதிலும் சந்திரனின் பக்கமே நின்றார். அதனால் அசுரர்களும் சந்திரனுக்கு உதவியாக நின்றார்கள். ஒரு பக்கம் இவ்வாறு நடந்து கொண்டிருக்க, மறுபக்கத்திலே ப்ரஹஸ்பதியின் பக்கத்திலே ப்ரஹஸ்பதிக்கு பரமசிவன் தன்னுடைய கணங்களோடு உதவி செய்தார். அதை போலவே தேவேந்திரனும் சகல தேவர்களுடனும் ப்ரஹஸ்பதியின் கட்சியிலே இருந்தார். இவ்வாறாக தாரைக்காக தேவர்களும் அசுரர்களும் சண்டை செய்தார்கள். அந்த சண்டையிலே சில அசுரர்கள் மரணத்தையும் தழுவினார்கள். ஆனால் முடிவு எதுவும் ஏற்படவில்லை. அதனால் ப்ரஹஸ்பதி பகவான் நேரே பிரம்மதேவரிடம் சென்றார். நடந்த விஷயங்களையெல்லாம் எடுத்து கூறினார். அதனால் பிரம்மதேவராலும் தனக்கு ஏதேனும் தீங்கு வருமோ என்று பயந்து சந்திரன் தாரையை விட்டுவிட்டார். ப்ரஹஸ்பதியிடமே ஒப்படைத்து விட்டார். திரும்பவும் ஒப்படைத்து விட்டார். ஆனால் அப்படி தாரை ப்ரஹஸ்பதியிடம் திரும்பி வந்து சேரும்பொழுது அவள் கர்ப்பவதியாக இருந்தாள். சிறிது காலம் சென்றபின் குழந்தையும் பிறந்தது. இப்பொழுது ஒரு புதிய பிரச்சனை எழுந்தது. அந்த குழந்தை யாருடையது என்பது சரிவர தெரியவில்லை. ப்ரஹஸ்பதி தாரையின் கணவர் தன்னுடையது என்றார். சந்திரனோ, சில காலம் தாரையை தன்னிடம் வைத்திருந்த சந்திரனோ, இது என்னுடைய குமாரன் என்றான். இப்படி ஒரு குழப்பம் நிலவியதால் மகரிஷிகளும் தேவர்களும் தாரையை பார்த்து, குழந்தை யாருடையது என்று நீயே சொல் என்று கேட்டார்கள். தாரையோ பதிலேதும் சொல்லவில்லை. அதை பார்த்த பிரம்மதேவர் தாரையை தனி இடத்துக்கு அழைத்துச் சென்றார். இதமான நயமான வார்த்தைகளை கூறி அவளை சமாதானம் செய்து குழந்தை யாருடையது என்று கேட்டார். அதற்கு தாரை, இந்த குழந்தை சந்திரனுடையதுதான் என்று பதிலளித்தார். அதனால் தான் அந்த குழந்தையின் தகப்பன் என்பதை தெரிந்து கொண்டு அந்த குழந்தையை சந்திரன் எடுத்துக்கொண்டார். அந்த குழந்தைக்கு பிரம்மதேவர் புதன் என்று பெயரிட்டார். அந்த புதனின் பிள்ளைதான் புரூரவா என்பவர். அவர் பல நற்குணங்களுக்கு இருப்பிடமானவர். அழகு மிகுந்தவர், கொடை வள்ளல், தைரியமும் வலிமையும் நல்ல நடத்தையையும் கொண்டவர். அதனால் தேவமங்கையாகிய ஊர்வசி புரூரவாவிடம் காதல் கொண்டார். மன்னராகிய புரூரவாவை பார்ப்பதற்காக பூலோகத்திற்கே வந்தார். அந்த பெண்ணுக்கு, ஊர்வசிக்கு, சில காலம் பூமியிலே வசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சாபம் ஏற்கனவே இருந்தது. அதனாலே அந்த சாபத்தினாலே உந்தப்பட்டு அவர் புரூரவாவிடம் காதல் கொண்டார், பூலோகத்துக்கு சென்றார் என்று வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். புரூரவா என்கின்ற அந்த அரசனும் ஊர்வசியை பார்த்தார். அவருக்கும் ஊர்வசியை மிகவும் பிடித்து போனது. அதனால் ஊர்வசியை மனமுவந்து வரவேற்றார். என்னை திருமணம் செய்து கொள்வாயாக, நாம் இருவரும் ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்தி வெகுகாலம் இருப்போம் என்றும் கேட்டுக்கொண்டார். ஊர்வசியோ அதற்காகவே வந்திருந்தார். அதனால், அழகு நிறைந்த மன்னனே, எந்த பெண்தான் உம்மை விரும்ப மாட்டாள்? உங்களை பார்த்தாலேயே உங்களிடமே கண்கள் பதிந்து விடுகின்றன. ஆண்களுக்குள்ளே யார் சிறந்து விளங்குகின்றாரோ அவரைத்தான் பெண்கள் விரும்புவார்கள். எனவே தாங்கள் கூறியபடியே நான் தங்களையே திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக இருக்கின்றேன். ஆனால் இதோ பாருங்கள், என்னிடம் 2 ஆடுகள் இருக்கின்றன. அந்த 2 ஆடுகளின் மீதும் நான் மிக்க அன்பு வைத்திருக்கின்றேன்.
என்னுடைய சொந்த குழந்தைகளைப் போலவே பாவித்து அவற்றை வளர்த்து வருகின்றேன். எனவே இந்த ஆடுகளுக்கு எந்த துன்பமோ அபாயமோ கூட வராமல் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை விதித்தார் ஊர்வசி. அதை தவிர இன்னொரு நிபந்தனையையும் விதித்தார். நாம் இருவரும் ஒருவரோடு ஒருவர் கலந்து மகிழ்ச்சியாக இருக்கின்ற சமயத்திலே தவிர, அந்த சமயத்தை தவிர, அதை மைதுன காலம் என்பார்கள், அந்த மைதுன காலத்தை தவிர வேறு எந்த சமயத்திலும் ஒருபோதும் நீங்கள் என் முன்னாலே ஆடை இல்லாமல் வரக்கூடாது. நீங்கள் உடை உடுத்தி இராமல் உங்களை நான் நிர்வாணமாக பார்க்க நேரிடவே கூடாது, அதாவது மைதுன காலம் தவிர என்றும் ஒரு கட்டுப்பாட்டை விதித்தார். அதாவது இந்த நிபந்தனைகளையெல்லாம் ஒத்துக்கொண்டால்தான் நான் தங்களை திருமணம் செய்து கொள்வேன். மேலும் இந்த நிபந்தனைகளை மீறினீர்கள் என்றால் நான் உங்களை விட்டு சென்று விடுவேன் என்று பொருள். புதனின் புதல்வனாகிய புரூரவா மன்னனும் அதற்கு சம்மதித்தார். இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு காலத்தை கழித்தார்கள். இப்படி பல வருடங்கள் சென்றன. இவ்வாறாக ஊர்வசி பூலோகத்துக்கு வந்துவிட்டதால் தேவேந்திரனின் சபையிலே ஊர்வசி இல்லை. அதனால் சபையே சோபிக்கவில்லை, அழகாக இல்லை என்று தேவேந்திரன் அபிப்பிராயப்பட்டார். ஊர்வசி இல்லாமல் என்னுடைய சபையே ஒளி குன்றி இருக்கின்றது என்று நினைத்தார். அதனால் ஊர்வசியை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றும் நிச்சயித்து கொண்டார். சில கந்தர்வர்களை பார்த்து ஊர்வசியை திரும்பவும் நம்முடைய உலகத்துக்கு அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த கந்தர்வர்களாலே புரூரவா மன்னனை யுத்தத்திலே வெல்ல முடியாது. ஏனென்றால் புரூரவா அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. எனவே தந்திரத்தினாலே ஊர்வசியையும் புரூரவாவையும் பிரிக்க வேண்டும் என்று அவர்கள் நிச்சயித்து கொண்டார்கள். அதன்படியே பூலோகத்துக்கு வந்தார்கள். ராத்திரி நேரம், கும் இருட்டு, யார் கண்ணிலும் படாமல் மாயையினாலே ஓரிடத்திலே மறைந்து கொண்டு ஊர்வசியினுடைய 2 ஆடுகளையும் அபகரித்தார்கள். தங்களோடு அந்த ஆடுகளை கூட்டிக் கொண்டு செல்ல ஆரம்பித்தார்கள். அதை அறிந்த ஊர்வசி பதறிப்போனார். உடனே பெருங்குரலில் பிரலாபிக்க, புலம்ப ஆரம்பித்தார். எப்படிப்பட்ட கோழையை நான் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றேன்! இந்த கோழையின் கண் முன்னாலேயே சிலர் என்னுடைய அருமையான ஆட்டுக்குட்டிகளை கூட்டிக் கொண்டு பலவந்தமாக கூட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள், அபகரித்து கொண்டு சென்று விட்டார்கள். இந்த கோழையோ பயந்து போய் தூங்கிக் கொண்டிருக்கின்றான். என் மீது நீ வைத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய கைகளை எடு, என்னை விட்டுவிடு, நான் செல்கின்றேன், நீ மிகவும் பயந்தாங்கொள்ளி என்று பலவாறாக மன்னனை நிந்தித்தார். அப்படியெல்லாம் ஊர்வசியின் சொல்லடிகளை பெற்ற புரூரவா கத்தியை எடுத்துக்கொண்டு வேகமாக அந்த கந்தர்வர்களையும் ஆடுகளையும் பின்தொடர்ந்து ஓடினார். அப்படி ஓடும்பொழுது அந்த அவசரத்திலே ஆடை இல்லாமலேயே நிர்வாணமாகவே ஓடினார். உடனே கந்தர்வர்கள் தாங்கள் வந்த காரியம் முடிந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டு ஆடுகளை அங்கேயே விட்டுவிட்டு தங்களுடைய உலகமாகிய கந்தர்வ உலகத்துக்கு சென்று விட்டார்கள். சமயம் பார்த்து அந்த சமயத்திலே மின்னல்கள் மின்னின. ஓரிரு வினாடிகளுக்கு எங்கும் ஒளி பரவியது, மின்னல் ஒளி பரவியது. அந்த வெளிச்சத்திலே ஊர்வசி தன்னுடைய கணவராகிய புரூரவா நிர்வாணமாக ஆடுகளை ஓட்டிக்கொண்டு திரும்பி வந்து கொண்டிருப்பதை பார்த்தார். அவர் போட்ட நிபந்தனை மீறப்பட்டு விட்டது. எனவே ஊர்வசி தேவி தன்னுடைய கணவனாகிய புரூரவாவை விட்டுவிட்டு தன்னுடைய உலகத்துக்கு சென்று விட்டார். ஊர்வசியின் மீது மிகுந்த காதல் கொண்டிருந்த, காதல் என்று கூட சொல்லிவிட முடியாது, மிகவும் மோகம் கொண்டிருந்த புரூரவா மன்னர் ஊர்வசியின் பிரிவினாலே மிகவும் துடித்தார். பைத்தியம் பிடித்தவனைப் போல இங்கே அங்கே அலைந்தார் என்று கூறுகின்றது பாகவத புராணம். இப்படி ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிந்து தேடி இறுதியிலே ஊர்வசியையும் அவருடைய 5 தோழிகளையும் குருட்சேத்திரத்திலே சரஸ்வதி நதியின் கரையிலே கண்டார். மிக மிக மனம் மகிழ்ந்தார். என் காதல் மனைவியே, இனிமேலும் என்னை துன்பப்படும்படி செய்யாதே. உன்னை தேடிக்கொண்டு நான் வெகு தூரம் கடந்து வந்திருக்கின்றேன். என் மீது கருணை கொண்டு நீ என்னுடன் வசிக்கவில்லை என்றால் என்னுடைய இந்த உடலே உயிரற்று போய் விழுந்துவிடும் என்று பரிதாபமாக கூறினார். அதற்கு ஊர்வசியும் பதில் கூறினார். என்னை போன்ற பெண்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? எங்களின் மனத்தே கருணை இல்லை, பொறுமையும் இல்லை. நாங்கள் பிடிவாத குணம் உள்ளவர்கள். எங்களுடைய அன்பு உண்மையானது அல்ல. எங்களின் விருப்பம் எதுவோ அதையே தான் நாங்கள் எப்பொழுதும் குறியாக கொண்டிருப்போம். எனவே பெண்களை நம்பாதீர்கள் என்று அறிவுரை கூறினார் ஊர்வசி. ஆனாலும் சிறிது மனம் இறங்கி அவர் மேலும் தொடர்ந்து கூறினார். இன்றிலிருந்து 1 வருடம் கழித்து அந்த 1 வருட முடிவிலே நீங்களும் நானும் ஓர் இரவு ஒன்றாக கலந்து சந்தோஷமாக இருக்கலாம்.
என்று உறுதியளித்தார். அதிலே ஓரளவு சமாதானமடைந்தார் புரூரவா மன்னர். தன்னுடைய நகரத்துக்கு திரும்பிச் சென்றார். ஒரு வருடம் கழித்து அந்த சரஸ்வதி நதியின் கரைக்கு வந்தார். அப்பொழுது ஊர்வசியும் அங்கே வந்தார். அன்று இரவு இருவருமே மிக்க மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அடுத்த நாள் காலை ஊர்வசி புறப்பட்டார். புரூரவா மீண்டும் பரிதவித்தார், துக்கத்தை அடைந்தார். அதனால் ஊர்வசி தேவி அவரை பார்த்து, நீங்கள் கந்தர்வர்களை உபாசியுங்கள், அவர்களுக்கு பூஜை செய்யுங்கள், அவர்களை நோக்கி தவம் செய்யுங்கள், அவர்கள் என்னை உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொன்னார். அவ்வாறாகவே புரூரவாவும் கந்தர்வர்களை துதி செய்தார். ஒரு வழியாக இறுதியிலே கந்தர்வ லோகத்தையே, அதாவது ஊர்வசியின் லோகத்தையே அடைந்தார். மிக்க தேஜஸும் வலிமையும் பராக்கிரமமும் நிறைந்த புரூரவா மன்னன் பகவானை மோட்சத்தை அடைவதற்கு எந்த வழியையும் தேடாமல் ஊர்வசியின் உலகம்தான் இறுதி நிலை என்ற ஆழ்ந்த அஞ்ஞானத்தினாலே கந்தர்வ லோகத்தை அடைந்தார். அதன் மூலம் நம் எல்லோருக்கும் நல்ல பாடத்தை கற்பித்திருக்கின்றார். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.